Vidyakumar IS Academy Institute for your success. ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்டில் நேற்று நம்ம பார்த்ததோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட் வந்து நேற்று பார்த்ததில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்கா டவுட் குவாரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம் கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடும் வந்து நேற்று பேசிக்ஸ் எழுதி போட்டேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து. ஸோ அதை கண்டிப்பாக நோட்டில் எழுதிட்டு அதை ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட். பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட். நேற்று சேவ் ஆகாமல் போயிடுச்சு, டெக்னிக்கலாக ஏதாவது ப்ராப்ளமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து சேவ் ஆயிடுச்சு, செக் பண்ணிட்டேன். அது பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க வந்து. ஃப்ரெண்ட் டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான மேலே நம்மளுடைய இது பேனர்லேயே நம்பர் இருக்கும் பாருங்கள், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 93605 நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து யூடியூப் சேனலுடைய மேலேயே வந்து டெஸ்ட்டுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக கைட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃப்ரெண்ட். கீழே போட்டாங்க பாரு, அட்மின் நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோ. மேக்ஸுக்கா ஃப்ரெண்ட், மேக்ஸ்க்கு வந்து நான் கொடுக்குற இந்த கொஸ்டினை முதல்ல சால்வ் பண்ணுங்க ஃப்ரெண்ட். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் எஸ்சிஆர்டி இருக்கு வந்து. அதாவது நிறைய சால்வ் பண்ணணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முதல்ல டிஃப்ரெண்ட் மாடல் நம்ம சால்வ் பண்ணி அதெல்லாம் தப்பு இல்லாமல் போடுறோமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வந்து. அதனால் இதை ஃபஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, நெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதே தான் நான் கொடுக்க போகிறேன். கொடுத்தா இது மட்டும் ஜிகே மட்டும் நீங்கள் வந்து நெட்டில் அவைலபிளாக இல்லை. ரீசெண்டாக 2025 ஜிகேவும் சேர்த்து இப்போ கேட்டதும், அதுக்கு முன்னாடி 2024 கேட்டதும் நான் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட். சரி, நேற்று போட்டதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இல்லை கரெக்டாக வந்து? ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃப்ரெண்ட் வந்து. ஓகே 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 ஓகே. ஃப்ரெஷர் வந்து தேவைப்பட்டா 2 தடவை பார்த்துருங்க, பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வந்து. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்டில் நம்ம அந்த பேசிக்ஸ் நேற்று பார்த்துருந்தோம். ஸோ அதை ஒரு தடவை திருப்பி பார்த்துக்கோங்க. ஏன்னா அடக்க விலைன்னா என்ன, குறித்த விலைன்னா என்ன, விற்பனை விலைன்னா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்னு பேசிக்ஸ் வந்து நான் எழுதி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டிங்கன்னா நல்லது, சால்வ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் வந்து. ஸோ இப்போ நம்ம 6th சம்ல இருந்து பார்க்க போகிறோம். 5 சம் ஏற்கனவே பார்த்தாச்சு, 5 சம்ஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். 6வது கணக்கிலிருந்து ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி வந்து. இந்த மாதிரி கேட்டாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 100 ரூபாய் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட் வந்து. அப்போ 100 rupees எடுத்துக்கிறீங்க. இப்போ 100 rupeesல முதல் தள்ளுபடி எவ்வளவு சொல்றாங்க? 25% சொல்றாங்க. அப்போ 25% எவ்வளவு? 25 ரூபான்னு அர்த்தம் 100 ரூபாயில. அப்போ இதை எடுத்துட்டு போய் கழிக்கணும், -25 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 75 வந்துடும் வந்து. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க? 20% தள்ளுபடின்றாங்க. அப்போ 20% தள்ளுபடி பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ 75ல 10% 7.5, 20% எவ்வளவு? 7.5 + 7.5 15. அப்போ அந்த 15 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 60ன்னு வருது. இப்போ அந்த 100 ரூபாய் வந்து என்னவா மாறிடுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 60 ரூபாய் மாறிடுச்சு. அப்போ 100ல 60 ரூபாய்னா என்ன? 40% தள்ளுபடி அப்படின்னு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ அப்போ ஒரே தள்ளுபடி என்ன அப்படின்னா 40% அப்படின்றது நமக்கு ஆன்சரா வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? 6வது சம் அவ்வளோ சிம்பிள் தான். இப்போ ஈவன் பேனா வைக்காம நம்ம போட்டுடலாம். இந்த ப்ராக்டிஸ் பண்ணினா போதும். அடுத்து ஒரு பொருளை 810க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை 530க்கு விற்றதால் ஏற்பட்ட நட்டமும் சமமெனில் அந்த பொருளின் அடக்க விலை காண்க. இந்த மாதிரி கேள்விக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும்ல வந்து காஸ்ட் பிரைஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் சொல்லி போட்டோம்ல. ஸோ அந்த இது வந்து நமக்கு இங்க வந்து தேவைப்படும். இப்போ பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விற்ற விலையும் அடக்க விலையும் கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா விற்ற விலை அதிகமா இருக்கும், அடக்க விலை கம்மியா இருக்கும் வந்து. அதே லாஸ் அப்படின்னா வந்து அடக்க விலை அதிகமா இருக்கும், விற்ற விலை கம்மியா இருக்கும். இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு அங்க எழுதுனாதான் நமக்கு இந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன்னா என்னன்னே தெரியாது. அப்ப நம்ம வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, விற்ற விலை அடக்க விலை வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி கொடுக்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த இதுக்கு வித்தா எனக்கு வந்து லாஸ் வந்து 810 ரூபாய்க்கு வித்தா எனக்கு வந்து லாபம் இருக்கு, அதே வந்து 530 ரூபாய்க்கு வித்தா எனக்கு நஷ்டம் இருக்கு. ஆனா ரெண்டுமே சமம்னு சொல்லிட்டாங்க வந்து. புரியுதா? ப்ராஃபிட் எனக்கு எப்ப கிடைக்குது அப்படின்னா 810 ரூபாய்க்கு வித்ததால் எனக்கு லாபமும், அது 530 ரூபாய்க்கு விற்றதால் எனக்கு நட்டமும் சொல்லிட்டாங்க. ஆனா என்ன சொல்லல அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் சொல்லவே இல்லை வந்து, அடக்க விலை சொல்லல. இப்ப நம்ம லாபத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எழுதுன ஃப்ரெண்ட் வந்து செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். கரெக்டா? புரியுதா? விற்ற விலை மைனஸ் என்ன வரும் வந்து அடக்க விலைன்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுதான் என்னது வந்து நமக்கு லாபம். அதான் நம்ம ஏற்கனவே எழுதி போட்டோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து. இது எதுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
எதுக்கு சமம் வந்து நம்ம விற்ற விலை வந்து மைனஸ் வந்து காஸ்ட் பிரைஸ். இது எதுக்கு சமமா இருக்கு அப்படின்னா நஷ்டத்துக்கு சமமா இருக்கு. என்ன நஷ்டம் அப்படின்னா வந்து காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கும், செல்லிங் பிரைஸ் அதை விட கம்மியா இருக்கும். அப்ப எப்படி எழுதணும்? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ்னு எழுதணும். அப்ப அடக்க விலை மைனஸ் விற்ற விலைன்னு எழுதணும். எழுதுனீங்கன்னா கரெக்டா இருக்கும். புரியுதா என்ன சொல்லிட்டு? இந்த இதை வந்து நம்ம அங்கிருந்து எடுத்துட்டு எழுதணும். நேற்று நடத்தணும்ல அந்த ஃபார்முலா, அந்த ஈக்குவேஷன் தான். ஏன்னா லாபம் அப்படின்னு எடுத்துட்டாவே ப்ராஃபிட்னு சொன்னாவே நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ், விற்ற விலை மைனஸ் அடக்க விலை அப்படின்னு போட்டாதான் நமக்கு லாபம் வரும் வந்து. அதே வந்து நட்டம் அப்படின்னு சொல்லும் போது வந்து லாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் போடணும். இப்ப இந்த இதை நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க, சிம்பிளா இருக்கும். இப்ப செல்லிங் பிரைஸ் அப்படின்னும் போது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு பொருளை என்னது 810 ரூபாய்க்கு நான் விற்கிறேன், ஆனா அடக்க விலை எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது வந்து. சோ அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நான் அப்படியே அடக்க விலையை நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல் டு வந்து அதே மாதிரி என்னது நட்டம் அப்படி சொல்றாங்க. எவ்வளவுக்கு வித்தா நட்டம் அப்படின்னு 530க்கு வித்தா நட்டம் சொல்றாங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் எனக்கு எவ்வளவு தெரியாது, அதே எக்ஸ்னு போட்டுக்கிறேன். ஏன்னா காஸ்ட் பிரைஸ் ரெண்டும் ஒன்னா தான் இருக்க போகுது, மாற போறது இல்ல. அடக்க விலை மாறாது, அப்ப எக்ஸ்னு வச்சுக்கிறேன். விற்ற விலை அப்படின்னு போது நஷ்டத்துக்கு வித்தது என்னன்னா 530 ரூபா வந்து. இப்போ போட்டாச்சா? இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர் வந்துருமா? அவ்வளவுதானே. நீங்க இதுக்கப்புறம் நானே போட வேண்டியது, நீங்களே போட்டுருவீங்க. இந்த 530 இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. அப்ப 810 பிளஸ் 530 வருமா வந்து ஈக்குவல் டு இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் போனா பிளஸ் எக்ஸ் ஆயிடுமா? அப்ப 2x ஆயிடுமா? இப்ப ரெண்டுத்தையும் கூட்டணுமா? கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? 800 500 கூட்டினா 1300. கரெக்டா? 800யும் 500யும் கூட்டினீங்கன்னா 1300 வந்து 810 தானே கொடுத்துருங்க. ஓகே 1300. 10 30யும் கூட்டினீங்கன்னா 40ன்னு வந்துடும். 10 30 கூட 40. அப்ப 1340 ரூபாய் ஈக்குவல் டு என்னது 2x வரும். அப்ப எக்ஸ் அப்படின்னு வரும்போது 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா வகுத்தீங்கன்னா 1300 வந்து 1300 முதல்ல வகுத்துருங்க. வகுத்துனா 650 வரும். 20 வந்து 2ஆல வகுத்துருங்க 20 வரும். அப்ப 650 20 670 அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப என்னன்னா x ஈக்குவல் டு 670 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து அடக்க விலை. அப்ப அடக்க விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து என்னது 670 தான் ஆன்சர் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. புரியுதா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி போடணும் அப்படின்னா இதை வச்சுதான் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் வச்சு போட்டோம்னா தான் நமக்கு சரியான ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகே, அடுத்த கொஸ்டின், அடுத்து 6வது கொஸ்டின், 7வது கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து 8வது கொஸ்டின் வந்து இரண்டு பொருட்கள் 15 வீதம் என சில பொருட்கள் வாங்கப்பட்டு அவை 3 பொருட்கள் 25 வீதம் என விற்கப்பட்டால் லாப சதவீதத்தை காணுங்க அப்படின்னு கேட்கிறேன். சோ இப்ப என்னன்னா 2 பொருள் தான் வாங்குறாங்க, ஏன்னா சில பொருட்கள். அப்ப 2 பொருள் வாங்கினா 15 ரூபாய் வந்து விற்கும் போது என்ன பண்றாங்கன்னா 3 பொருள் 25 ரூபாய் விற்கிறாரு. அப்ப பார்க்கும்போது 2 பொருள் 25 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ ஒரு பொருள் வந்து 7000 ரூபான்னு கூட வச்சுக்கலாம். 7 ரூபா 50 காசு. இப்ப 3 பொருள் விற்கிறார் 25 அப்படின்னு விற்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க டிவைட் பண்ணா 3ஆல 25 டிவைட் பண்ணா 8க்கு மேல போயிடும். அப்ப லாபம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இது எப்படி எழுதணும் அப்படின்னா சிம்பிளா எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 பொருள் இருக்கு. அப்ப 2 பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா எவ்வளவுக்கு வாங்குறாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு வாங்குறாரு வந்து. கரெக்டா? இப்ப 15 ரூபாய்க்கு வாங்குறாரு. இப்ப விற்கிறது என்ன பண்ணிட்டாருன்னா 3 பொருள் வந்து எவ்வளவுக்கு வித்திருக்காருன்னா 25 ரூபாய்க்கு வித்திருக்காரு வந்து. அப்ப நம்ம இதையும் சமம் ஆக்கணும்ல. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கம் என்ன பண்றேன்னா முதல்ல 6ஆ மாத்திட்டு அப்புறம் 3ஆ குறைச்சிடலாம். இப்ப நான் என்ன பண்றேன் இன்ட்டு வந்து 3 மல்டிபிள் பண்றேன். இங்க நான் இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ணா 6 பொருள் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு இந்த ரேட்ல வாங்கினா வந்து 45 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. கரெக்ட் தானே? 2 பொருள் 15 ரூபாய்க்கு வாங்கினாரு, 6 பொருள் என்னது இன்ட்டு 3 போட்டு அப்ப இங்கே 3 45 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. இப்ப நான் என்ன பண்றேன் பாதி ஆக்குறேன்னா 3 பொருள் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 22 ரூபாய் 50 காசுக்கு வாங்கியிருப்பாரு. 22.5. கரெக்டா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 45 ரூபாய். இப்ப நம்ம என்ன பண்றோம் இதை எடுத்துட்டு போய் இங்க அப்ளை பண்ணி பார்க்கிறோம். அப்ப 3 பொருள் 22 ரூபாய் 50 காசு வாங்கி 25 ரூபாய்க்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா விற்கிறாரு. அப்ப அவருக்கு லாபம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரூபாய் 50 காசு லாபம். புரியுதா? இப்ப வந்து அடக்க விலை அப்படின்னா வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 22.5. செல்லிங் பிரைஸ் அப்படின்னும் போது விற்ற விலை என்ன 25 ரூபாய். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா 22 ரூபாய் 50 காசுக்கு வாங்கி என்ன பண்ண 2.5 மைனஸ் 22.5 நம்ம கழிச்சோம்னா நமக்கு 2.5 கிடைக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாபம் ப்ராஃபிட் வந்து. சோ அப்ப இந்த ப்ராஃபிட் எவ்வளவுன்னு போனா இங்க மேல போட வேண்டியதான் 2.5 போட வேண்டியதான். இப்ப என்ன பண்ண 2.5 என்ன பண்ணு அடிக்கணுமா? அடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துருமா? கரெக்டா? புரியுதா என்ன சொல்லிட்டு? இப்ப மேல 2.5 இருக்கு, கீழே 22.5 இருக்கு. இப்ப இதோட ஒரு 2.5 கூட்டினீங்கன்னா என்ன வரும் 25 ஆயிடும். அப்ப அடிச்சீங்கன்னா அப்ப 10 வாட்டி போகும். இப்ப 2.5 கம்மியா இருக்கு, அப்ப அடிச்சீங்கன்னா எத்தனை வாட்டி போகும்னா இது 9 வாட்டி தான் போகும். அப்ப என்ன ஆனா 1/9 அப்படின்னு பாக்குறோம். அப்ப 1/9 அப்படின்னா நம்ம ஏற்கனவே பர்சன்டேஜ் எழுதி போட்டோம், ஞாபகம் இருக்கா? 1/9 அப்படின்னா
எவ்வளவு பர்சன்டேஜ் வரும் மனப்பாடம் பண்ணிருக்கணும் நேரத்துக்கு 11.11% அப்படி டக்குன்னு போட்டுணும் ஃப்ரெண்ட் வந்து நம்ம டைம் எடுத்து கூட வந்து ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அப்படி பார்க்குறோம். இதை நீங்க திருப்பி நிதானமா ஒரு வாட்டி போட்டு பாருங்க ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஒரே மாடல்ல இருக்கிற 10 சம்ம சால்வ் பண்றது முக்கியம் இல்லை. டிஃபரெண்ட் மாடல் சால்வ் பண்ணி அதை திருப்பி போட்டு பார்க்க நம்ம நோட்ல இருக்கிறத நம்ம திருப்பி போட்டு பார்க்கணும், தப்பு இல்லாம போட்டு பார்க்கணும், பார்க்காம போட்டு பார்க்கணும் அப்படின்றதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து வந்து குரல்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? இப்ப 20% தள்ளுபடி பண்ணிட்டாங்க வந்து அப்படி தள்ளுபடி பண்ணதுனால அவங்க எவ்வளவு சேமிச்சாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபாய் வந்து சேமிச்சுட்டாங்க வந்து. அப்ப 20% 25 ரூபாய் அப்படின்னு சொல்லியாச்சு வந்து. அப்ப ரெயின் கோட்டோடைய அசல் விலை என்ன, எவ்வளவு விலை வச்சிருந்தாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 25 ரூபா லாபம் கிடைச்சது, 20% லாபம் கிடைச்சது. ஓகே, இப்போ இந்த 20% வந்து 25 அப்ப இதை வந்து நான் வந்து 100% மாத்துறேன் ஃப்ரெண்ட். அப்ப நான் என்ன பண்ணேன், இன்ட்டு 5ஆல பெருக்கணுமா, அப்ப நான் இதையும் என்ன பண்ண 5ஆல பெருக்கணுமா, பெருக்கணும் 125. அப்ப ரெயின் கோட்டோட விலை என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அசல் விலை என்ன 125. இந்த 125ல வந்து 20% டிஸ்கவுண்ட் 10% எவ்வளவு 12.5 வரும். 20% எவ்வளவு வரும் 12.5 + 12.5 25 அவ்வளவு வந்து. அப்ப அவ்வளவு ரெண்டாவது ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு. அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னா 125 தான் அதனுடைய அசல் விலை அப்படி சொல்லி பார்க்கணும். முடிஞ்சிச்சா வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க. அடுத்து எல்லாமே வந்து நம்ம பாக்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட மாடல், அப்படியே அந்த சம்மு பிளஸ் SCRT புக் ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். SCRTல புது மாடல் ஏதாவது வந்து அதையும் எடுத்து சால்வ் பண்றோம். A t-shirt bought for 110 is sold at 90. Find the last percentage. அப்ப என்ன ஒரு சட்டை 110க்கு வாங்கப்பட்டு 90க்கு விற்கப்படுகிறது எனில் நட்ட சதவீதம். அப்ப வாங்குறது 110க்கு வாங்குறாரு, விற்கிறது 90. அப்ப வந்து நட்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னா கழிச்சிங்கன்னா 20ன்னு வருது. அப்ப 20 ரூபா அவருக்கு வந்து நஷ்டம் அப்படிங்கிறோம். அப்ப நட்ட சதவீதத்தை கண்டறியும் அப்படின்னு கேட்கறாங்க. நட்ட சதவீதம் கேட்கறாங்க. அப்ப நட்ட சதவீதம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், வந்து விற்கிறது 90 ரூபாய். இப்ப 90 ரூபாயில எவ்வளவு நஷ்டம் ஆகுது அவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என்னது, வாங்கினது 110, விற்கிறது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 90. இப்ப நஷ்ட சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க வந்து. கரெக்ட் தானே? நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா 90 போடக்கூடாது, 110 தான் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ 110 ரூபாய் அப்படின்னு, ஏன்னா நம்ம லாபமா இருந்தாலும் நம்ம 110 வச்சு தான் சொல்லணும், நஷ்டமா இருந்தாலும் 110 வச்சு சொல்லணும். அப்ப 110 மேல என்ன வரும் அப்படின்னா 20 நமக்கு வரும். கரெக்டா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இப்ப கேன்சல் பண்ணணும்னா இப்ப 20 / 110 இன்ட்டு நம்ம 100 போடணும். போட்டுட்டு இப்ப நம்ம கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த சைபருக்கு இந்த சைபர் போயிடும். அப்ப 200 / 11 நமக்கு வரும். அப்ப 200 / 11 அப்படின்னா வந்து இதை டிவைட் பண்ண எத்தனை வாட்டி போகும், ஏற்கனவே நம்ம வந்து 1/11 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருப்போம் வந்து. கரெக்டா? 0.9 அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். அதுதான் இங்க நமக்கு வந்து வரப்போகுது அப்படி பார்க்கிறோம். இப்ப நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எத்தனை வாட்டி போகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப 18ன்னு வரப்போகுது, வேற ஒண்ணும் இல்ல, 18 வரப்போகுது, 18.18 வரப்போகுது. இருந்தாலும் நான் டிவைட் பண்ணி காமிச்சறேன். 1/11 அப்படின்றது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதை விட நீங்க ஞாபகம் வச்சு சரி. இப்ப நம்ம கழிச்சிங்கன்னா எத்தனை வாட்டி போகும் அப்படின்னா ஒரு வாட்டி போகும் வந்து. மீதி எவ்வளவு இருக்கும்னா 9 இருக்கும். அப்ப 9னா 90, 90னா 8 வாட்டி போகும். 11 8 வந்து 88, மீதி 2 இருக்கும் வந்து. 2னா 20, 20னா எத்தனை வாட்டி போகும், ஒரு வாட்டி போகும். திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்கும். 20னா 20ல ஒரு வாட்டி போகும், 11 மீதி 9 இருக்கும், 18. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 18.18% முடிச்சு பார்க்கணும். இதுதான் நஷ்ட சதவீதம் முடிக்கணும். அப்ப நஷ்ட சதவீதத்தை கண்டறியும் அப்படின்னா 18.18% அப்படி பார்க்கணும். புரியுதா என்ன சொல்லிட்டு? இப்ப 110 ரூபாய்க்கு வாங்குறாங்க வந்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து. அதே வந்து செல்லிங் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகுதுன்னா 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்ப நஷ்டம் எவ்வளவு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லாஸ் அப்படின்றது எவ்வளவு அப்படின்னா வந்து 20ன்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த 20 எடுத்துட்டு போய் காஸ்ட் பிரைஸ்ல போடணும். போட்டா நம்ம கிடைக்கக்கூடியதான் பர்சன்டேஜ் பார்க்கணும். போட்டா ஆன்சர் வந்துடும். அடுத்து 11, வர்த்தகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிக்கலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிக்கலன் குறித்த விலை மற்றும் சரக்கு சேவை வரி அப்படி கேட்கிறான். அப்ப 100% பிளஸ் 18% சேர்ந்து வந்துடுது. அப்ப நம்ம 10,502 ரூபாய் அப்படின்றது வந்து எதுக்கு சமம்னா 118%க்கு சமம் ஃப்ரெண்ட். ஏன்னா இதுல வந்து என்ன இருக்குன்னா காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை இருக்கு, பிளஸ் வந்து ஜிஎஸ்டி இருக்குன்னு பாக்குறோம். அப்ப ஜிஎஸ்டியோட சேர்க்கும் போது அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து என்ன சொல்லலாம் 100% எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து 18% வந்து. இப்ப இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னா அதான் நமக்கு வந்து 118% வந்துருது. இப்ப 118% அப்படின்றது வந்து 10,502 போட்டாச்சு. அப்ப 100% எவ்வளவுன்றது தான் கேள்வி வந்து. அப்ப 100% எவ்வளவு நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 10,502 டிவைடட் பை வந்து ஒரிஜினலா இருந்தது எவ்வளவு அப்படின்னா
அந்த அடக்க விலை அப்படின்னு கீழே வரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ் போட்டுறோம். இன்ட்டு நம்ம 100 ஈக்குவல் டு 118 நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் வந்து இப்போ கேன்சல் பண்ணணும். அப்போ எத்தனை வாட்டி போகும் அப்படின்னா இப்போ 118 எடுத்துட்டு வந்து இங்கே டிவைட் பண்ணணும். 10,502 எக்ஸ் அந்த பக்கம் போயிடும் வந்து. ஸோ அப்படி போகும்போது அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10,502 இன்ட்டு 100 டிவைடட் பை 118 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்து. ஸோ இப்போ 18 நம்ம அடிக்கணும். அடித்தோம் அப்படின்னா எத்தனை வாட்டி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 18 இன்ட்டு 10ன்னு போட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1180ன்னு வரும். கரெக்டா? 1180. அப்போ 1050 தான் இங்கே இருக்கு. அப்போ எத்தனை வாட்டி போகும்னா 9 வாட்டி போகும் வந்து. அப்போ 9 அடிச்சோன்னா 9,900ன்னு வந்துடும். 9,990ன்னு வந்துடும். 9,872னா நமக்கு 990 பிளஸ் ஒரு 72 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1062ன்னு வந்துடும் ஃப்ரெண்ட். இப்போ இந்த 1062 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1050ல நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து நான் இங்கே போட்டுருவோம் 118 முதல்ல பிரிக்கணும். 9,872 மீதி வந்து 7 9 1 9 அப்போ 6 16 அப்போ 1 9 1 9 10. இப்போ என்ன ஆகுனா 50 இருக்கு இங்க 1062 சரி. அப்போ 9ஆல போகும். அப்போ 8ஆல போகும். அப்போ 8ஆல போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு 8 64 8 1 8 64 4 மீதி 6 12 12னா இங்க 2 வந்துடும். அதுக்கப்புறம் 8 1 8 10 அப்போ 1000 ஓகே 8 64 4 மீதி வந்து 6 ஃப்ரெண்ட் வந்து 6 8 1 8 8 பிளஸ் 6 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 பிளஸ் 6னா 14 4 மீதி 1 8 1 8 9 வந்து 944ன்னு வந்துடும். அப்போ 944 1050ல நம்ம வந்து கழிக்கணும். கழிச்சோம்னா இதில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து 56 இது ஒரு 50 வந்து. ஸோ அப்போ வந்து அப்படியே கழிச்சிடும். கழிச்சோன்னா 10ல் 4 போச்சுன்னா 6 மீதி 4 இருக்கும் 0 இருக்கும் வந்து. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10ல் 1 போச்சுன்னா 6 106 இங்கே வந்து 2 வந்து. அப்போ திருப்பி நம்ம ஏற்கனவே பெருக்கணும் 9ஆல பெருக்கணும் தான் 1062 நமக்கு வந்தது. 9 8 72க்கு 2 மீதி 7 வந்து 9 1 9 7 9 6 16 மீதி 1 9 1 9 1 10 வந்து. ஸோ அப்போ நமக்கு 0 அப்போ 89 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 89 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே 118ஆல் அடிச்சா அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 89 2 0 அப்படி சேர்த்துடும். அப்போ 8900 அப்படி பார்க்குறோம். இதுதான் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து. இப்போ ஜிஎஸ்டி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய எது இந்த 10,502 இருக்குல்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 8,900 கழிக்கணும். அப்படி கழிச்சோம்னா கிடைக்கிறதா என்னதுன்னா நமக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ ஜிஎஸ்டி நமக்கு கிடைக்கும். அப்போ கழிச்சோம்னா என்னது 2 0 வந்து 15ல் 9 போச்சுன்னா 6 வந்து. இப்போ 9ல் 8 போச்சுன்னா 1 அப்போ 1602. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கை பொறுத்த வரையும் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து சிபி அப்படின்றது எவ்வளோ வருதுன்னா 8,900 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே வந்து ஜிஎஸ்டி அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1,602 அப்படின்னு பார்க்குறோம். இது ரெண்டும் சேர்த்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவே போடலாம். ஓகே. அடுத்து ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக வந்து 5% செலுத்தியது எனில் மத்திய மாநில அரசுக்கு சேவை வரியாக கணக்கிடுங்க. மத்திய மாநில அரசுக்கு சேவை வரி அப்படின்னும் போது என்னன்னா பாதியா போயிடும் ஃப்ரெண்ட். இப்போ 350 ரூபாய் செலவிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுக்காக கூடுதலாக நம்ம 5%. அப்ப 350 ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதான் 100% கரெக்டா. இப்ப 10% எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 35 மாறிடுமா. இப்ப 5% எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வரும்? இதுல 17.5 போட்டுக்கலாமா. 35னா வந்து 17 34.5 வந்து. இப்ப சரக்கு மற்றும் சேவை வரியா நம்ம மாநில அரசு மத்திய அரசு.
அப்ப இதை வந்து பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா சிஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதே மாதிரி ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து அப்படி பிரிக்கணும். அப்படி பிரிச்சுன்னா பாதி பாதியா பிரிக்கணும். இப்ப 17 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா என்ன வரும்னா உங்களுக்கு 17 வந்து பிரிச்சிங்க அப்படின்னா 8 8 16 வரும். அப்ப 8.5 வரும் வந்து. அப்ப 8.5 அப்படின்னு போட்டீங்கன்னா 17 8.5 பிளஸ் 8.5 17 பிளஸ் 0.25 இருக்கு. அப்ப 8.5 இல்லாம ஒரு 0.25 சேர்க்கணும் அப்படின்னா 8.75 வரும். அப்ப 8.75 இங்கேயும் 8.75 இங்கேயும் வரணும் பர்சன்டேஜ் வந்து. அப்படி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் சொல்லி பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு சேவை வரி கணக்கெடுக்க அப்படி பார்க்கணும். அப்ப எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து மத்திய அரசுக்கு ஒரு 8.75 மாநில அரசுக்கு ஒரு 8.75 கொடுக்குறாங்க. எதுல அப்படின்னா சேவை வரியாக அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதான் வந்து ஆன்சர் 12. அடுத்து ஏமான் அதுக்கு ஒருவர் 300க்கு 75 மாம்பழங்களை வாங்கி அவற்றில் 50 மாம்பழங்களை 300க்கு விற்பனை செய்தார். அனைத்து மாம்பழமும் விற்பனையான பின் அவரது லாபம் அல்லது நட்டம் காண்க அப்படின்னு கேட்கிறேன் வந்து. ஸோ லாபம் தான் கண்டிப்பா இருக்க போகுது. ஏன்னா 300 ரூபாய்க்கு வாங்குறாரு. எவ்வளவு 75 மாம்பழம் 50 மாம்பழங்களை 300 ரூபாய்க்கு விற்கிறாரு வந்து. ஸோ அப்ப லாபம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா அப்ப 50 மாம்பழம் வித்துடுறாரு. வித்துட்டு 300 ரூபாய் அவருக்கு வந்து கிடைக்குது. திருப்பியும் வந்து அவருக்கு 25 மாம்பழம் கையில இருக்கு. அப்ப 50 மாம்பழம் வித்தது போக 25 மாம்பழம் கையில இருக்கு. அப்ப நம்ம இதை பிரிக்கும் போது வந்து 50ல 25 பிரிச்சோம்னா 50% லாபம் இருக்குன்னு பேனா வைக்காம நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த கணக்குல போட்டோம். நம்ம வழக்கமா போற கணக்குல 300 மாம்பழம் வந்து வாங்குறாரு. எவ்வளவுனா 75 மாம்பழம் வந்து 300 ரூபாய்க்கு வாங்குறாரு வந்து. கரெக்டா? அப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் 150 மாம்பழங்கள் அப்படின்னும் போது எவ்வளவுனா நமக்கு வந்து எவ்வளவு ஆகும் வந்து இது இன்ட்டு 2ன்னு போட்டுக்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை. அப்ப இன்ட்டு 2 எதுவும் போட்டீங்கன்னா என்னது 600 ரூபான்னு வரும் வந்து. கரெக்டா? 150 மாம்பழங்கள் வந்து 600 ரூபாய் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து 50 மாம்பழங்களை 300 ரூபாய்க்கு வந்து விற்கிறார் வந்து. ஸோ அப்ப 150 மாம்பழம் வந்து 600 ரூபாய் வந்து. இப்ப 50 மாம்பழங்கள் அப்படின்னும் போது விற்கிறார் அப்படின்னா எவ்வளவு 300 ரூபாய்க்கு விற்கிறார் வந்து. அப்ப 50 மாம்பழங்களை 300 ரூபாய்க்கு அவர் விற்கிறார் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா மீதி இப்ப நமக்கு இங்க பார்க்கும்போது வந்து 150 அப்படின்றதுல வந்து 600 ரூபாய் நமக்கு வந்து இருக்கு. இப்ப வெறும் 50 மாம்பழங்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 300 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படி விற்கும் போது மீதி என்னது 100 மாம்பழங்கள் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வேல்யூ அப்படின்னு 300 ரூபாய் இருக்கு. அப்ப அதுல 50 மாம்பழங்கள் அப்படின்னா 50% அப்படின்னு ப்ராஃபிட் பாக்குறோம். இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம போன அந்த மெத்தட்லயே போயிடலாம் ஃப்ரெண்ட். அந்த மெத்தட்ல போயிட்டோம் அப்படின்னாவே நமக்கு சிம்பிளா வந்துடும். நம்ம இந்த மாதிரியோட கன்வெர்ட் கூட பண்ண வேண்டியது இல்ல. 75 மாம்பழம் வாங்குறாரு. 300 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. வாங்கிட்டு 50 மாம்பழங்களை வித்துறாரு. அப்ப மீதி அவர் கையில இருக்கிறது எவ்வளவு அப்படின்னா 25 மாம்பழங்கள் இருக்கு. அப்ப 25 மாம்பழம் ப்ராஃபிட் தானே. அப்ப நம்ம 50 மேல வந்து 25 போட்டு இன்ட்டு 100 போட்டீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா அவருக்கு அசல் வந்துருச்சு வந்து. 75 மாம்பழம் வாங்கி அதுல 50 மாம்பழங்களை வித்துறாரு. அப்ப 75 மாம்பழங்கள் வாங்கின காஸ்ட் 300 ரூபாய், 50 மாம்பழங்கள் வித்த காஸ்ட் 300 ரூபாய், ரெண்டு சமமா போச்சு. மீதி 25 மாம்பழம் கையில இருக்கு. அந்த 25/50 போட்டோம் இன்ட்டு 100 போட்டோம்னா நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும் நமக்கு வந்து வேல்யூ வந்துருப்போம் சைபருக்கு போயிடும். இப்ப இது அடிச்சிங்க அப்படின்னா இந்த 5 போகும் 5. அப்ப 5 × 10 போட்டா 50%. அப்ப லாபம் என்ன அப்படின்னா 50% லாபம் அப்படின்னு பார்க்கணும் வந்து. அப்ப 75 மாம்பழம் வாங்கி அதுல 50 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு வித்துட்டா மீதி 25 மாம்பழம் கம்மியா இருக்கு. அப்ப 50 மாம்பழத்துல அவருக்கு என்னன்னா 25 மாம்பழம் வந்து லாபமா வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. ஸோ அதுதான் அங்க போடுற மாதிரி இருக்கும். இது லாஸ்ட் சம் இந்த இதை பொறுத்தவரையும் ஓகேங்களா. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து இங்க கம்ப்ளீட் பண்ற ஃப்ரெண்ட் வந்து. ஸோ நாளைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாபிக் வந்து பார்ப்போம். தேங்க்யூ. see you on tomorrow.